அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாமிய வரலாறுகள் தொடர் காணொலியில் பாகம் 24. இதுதான் முஹர்ரம் மாதத்தின் அசூராவின் வரலாறு. இந்த முஹர்ரம் மாதத்தில் நடந்த நிகழ்வுகள் என்ன, எதனால் இந்த அசூரா என்ற ஒரு திருநாள் இந்த புனிதமான மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் என்ன நடந்தது, எதற்காக இந்த முஹர்ரம் மாதத்தில் 10வது நாளில் அசுரா என்ற அந்த தினத்தில் நாம் நோன்பு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மிக சுருக்கமாக ஏற்கனவே ஒரு காணொளி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அதனுடைய முழுமையான செய்தியை இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். தவறாமல் அனைவரும் கேட்டு அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அசுரா தினம் என்பது முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளில் நடைபெற இருக்கும் ஒரு சம்பவத்தை குறிக்கும் செய்தி. அதாவது முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளில் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் மூசா அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் தோழர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பகைவன் ஃபிரௌனிடம் இருந்து கடலை பிளந்து பாதுகாத்த ஒரு தினம். மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த முஹர்ரம் மாதத்தில் 10வது நாள் அன்று நடைபெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முக்கியமான அற்புதமான ஒரு சம்பவம். அந்த சம்பவம் இந்த முஹர்ரம் மாதத்தில் 10வது நாளில் நடந்தது. அதற்காக தான் இந்த அசுரா நோன்பு வைக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக அனைத்து விஷயங்களிலும் இஸ்லாமிய சமுதாயம் பிறருடைய கலாச்சாரங்களை இங்கே புகுத்தி அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொன்னார்களோ அவைகளை செவிசாய்க்காமல், அவைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல், இவர்கள் இஷ்டப்படி மனைவிச்சைகளை புகுத்தி பலருடைய கலாச்சாரங்களை இதில் திணித்து இந்த முஹர்ரத்தை வேறு ஒரு நோக்கத்தில் கையாள ஆரம்பித்து விட்டார்கள். அவைகளை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே கடலில் ஃபிரௌனையும் அவனின் படைகளையும் அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் தோழர்களையும் அல்லாஹ் அவர்களின் பகைவன் ஃபிரௌனிடம் இருந்து கடலை பிளந்து பாதுகாத்து, அதே கடலில் ஃபிரௌனையும் அவனுடைய படைகளையும் அழித்த ஒரு நாள் தான் இந்த முஹர்ரம் 10வது நாள். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அதை பின்பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு நோற்று தனது தோழர்களையும் நோன்பு நோக்கும்படி ஏவினார்கள். இதுதான் உண்மையான வரலாறு, இஸ்லாமிய வரலாறு. அதை நாமும் பின்பற்றி அந்த நாளில் நோன்பு நோற்பது நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக 9வது நாளையும் சேர்த்து கொள்வது சுன்னத்தாக அமைந்து விடுகிறது. அதாவது முஹர்ரம் மாதத்தின் 9 மற்றும் 10ஆம் நாட்களில் நோன்பு நோற்பது சுன்னத்தும் அதிக நன்மையை ஈட்டித்தரும் அமலும் ஆகும்
என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். இந்த நோன்பை நோற்பவரின் முன் சென்ற வருடத்தின் சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். முஹர்ரம் மாதமும் முஸ்லீம்களின் நிலைகளையும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதமாகிய முஹர்ரம், இந்த முஹர்ரம் ஒரு 4 புனிதமான மாதங்களில் மிக முக்கியமான ஒரு புனிதமான மாதம். முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய, அதாவது ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன, அமல்கள் என்ன, இப்போது முஸ்லிம்கள் செய்து கொண்டிருப்பது என்ன என்பதையெல்லாம் தெளிவாக நம்ம புரிந்து கொண்டு சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்றைய முஸ்லிம்கள் செய்து கொண்டிருப்பவை என்ன? ஒன்று, முதலாவதாக மீன் சாப்பிடக்கூடாதாம். முஸ்லிம்களின் முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் பிறை 1 முதல் 10 வரை மீன் சாப்பிடக்கூடாது, கருவாடு சாப்பிடக்கூடாது. திடீர் பிராமணர்களாக மாறிவிடுவார்கள். இந்த 10 நாளைக்கு, முஹர்ரம் 1 முதல் 10 நாள் வரை அவர்கள் திடீர் பிராமணர்களாக மாறிவிடுவார்கள். ரெண்டாவது, தாம்பத்தியத்திற்கு தடை. கணவன் மனைவிக்குள்ளே தாம்பத்தியத்திற்கும் தடை. எப்படி? முஹர்ரம் 10 வரை தம்பதிகளை தாம்பத்தியத்தில் ஈடுபட விடாமல் தடுப்பதை நடைமுறையில் செய்து வருகிறார்கள். மூன்றாவதாக, சீரழிவுக்கு வழிவகுக்குவது. எப்படி? ஒரு இளைஞன் ஒரு கன்னி பெண்ணை பார்த்து கஞ்சாடை செய்யவும் கைஜாடை செய்யவும் யாரிடமும் மாட்டிக்கொள்ளாமல் சந்தித்து பேசிக்கொள்ளவும் ஏதுவாக 7ஆம் பஞ்சா 10ஆம் பஞ்சா என்ற பஞ்சாக்களை ஏற்படுத்தி இள வயதினர்களின் மனதை பஞ்சாக பறக்க விட்டு கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து, தீக்குளிக்கிறது. அது என்ன? இஸ்லாத்தில் ஏது தீக்குளித்தல்னு கேட்குறீங்களா? இருக்கு. இந்த முஹர்ரத்தில் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் பலர். முஹர்ரம் மாதத்தில் எடுக்கப்படும் 7ஆம் பஞ்சா மற்றும் 10ஆம் பஞ்சாவின் போது ஆண்களை குதிரையின் மேல் ஏறி ஊர்வலம் சுற்றுவதும் பெண்களை தீக்குளிக்க செய்வதும் வழமையாக அவர்கள் வைத்துள்ளார்கள். அடுத்து, உப்பு மிளகு மோர் கொழுக்கட்டை. பஞ்சா ஊர்வலமாக வரும்போது சாம்பிராணி புகை போட்டு காணிக்கை என்ற பெயரில் காசு வாங்க சிலர் நியமிக்கப்படுவார்கள். அவர்களிடம் உப்பு ஒரு பார்சலும் மிளகு ஒரு பார்சலும் கொடுப்பார்கள். நமக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை இந்த உப்பு மிளகு நீக்கிவிடும் என்ற நம்பிக்கையும் சேர்த்தே புகுத்தி இருக்கிறார்கள். மேலும் ஆண் குழந்தை வேண்டும் என்பவர்கள் கொழுக்கட்டை செய்து பஞ்சா ஊர்வலத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு விநியோகம் செய்வார்கள். மேலும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவதற்கு முன்பு தண்ணீர் கேட்டார்களாம். அப்போது நஞ்சு, அதாவது விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார்களாம். எனவே அந்த நாளில் யாரும் தாகத்துடன் இருக்கக்கூடாதாம். இப்படியும் ஒரு வழிமுறை. எனவே அந்த நாளில் புதிய மண்பானை வாங்கி அதில் மோர் அடைத்து மதிய நேரத்தில் விநியோகிப்பார்கள். அதே நாளில் நோன்பு நோற்கவும் சொல்லிக் கொள்வார்கள். அடுத்ததா, மிருகவதை. அது என்ன? பஞ்சா ஊர்வலத்தின் போது வாயில்லா ஜீவனங்களாகிய குதிரையின் மீது 2 நபர்களை ஏற்றி வைத்து கொண்டு தெரு தெருவாக இழுத்து செல்வார்கள். குதிரைக்காரன் அதற்குரிய கூலியை வாங்கிக் கொள்ள இவர்கள் குதிரையை கொடுமைப்படுத்துவார்கள். அடுத்து, சித்திரவதை. மாற்று மதத்தினர் செய்வதை போன்றே இந்த முஹர்ரம் மாதத்தின் போது உடல்களை காயப்படுத்தி தங்களை தாங்களே சிதைத்துக் கொள்கிறார்கள், தங்களை தாங்களே சித்திரவதை செய்து கொள்கிறார்கள், தங்களை தாங்களே வருத்தி கொள்கிறார்கள். சாட்டையால் அடிப்பதும் பெரிய பெரிய வாள் அருவாள் போன்ற ஆயுதங்களால் தங்களை வெட்டி கொள்வதும்
இப்படி அந்த 10ஆம் நாள் மிகப்பெரிய முஹர்ரம் ஊர்வலம் என்று நடந்து கொண்டிருக்கும். முஹர்ரம் என்ற முஹர்ரத்திற்காகவே நம்முடைய தமிழகத்தில் விடுமுறை நாள் கூட, அரசு விடுமுறை கூட இருக்கும். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்று பெரிய பெரிய நகரங்களில் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஊர்வலம் ஒவ்வொருத்தரும் தண்ணி குடி போதையில் பயங்கரமான ஆட்டம் பாட்டங்களோட அந்த திருவிழாக்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுவதும், அதில் பல ஏரியாக்களில் பலவிதமான கூத்துகள் நடக்கக்கூடிய, அரங்கேறக்கூடியதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இது போன்ற பல்வேறு காரியங்கள் முஹர்ரம் மாதத்தில் முஸ்லீம்களால் செய்யப்பட்டு வருகிறது என்பதை நான் வெறும் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, உங்கள் அனைவருக்கும் அறிந்த ஒன்று தான். ஆனால் உண்மையில் இந்த முஹர்ரம் மாதத்தில் முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அமல்கள் என்ன, இஸ்லாம் நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முஹர்ரம் மாதம் 9, 10 ஆகிய நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த இபாதத்து, வணக்க முறைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசுரா நாளில் தாமும் நோன்பு நோக்குமாறு மக்களுக்கும் கட்டளை இட்டிருக்கிறார்கள். அப்போது மக்கள் அதாவது இந்த தினம் முஹர்ரம் 10வது நாள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாக இருக்கிறதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபித்தோழர்கள் கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ஷா அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டில் நாம் முஹர்ரம் 9வது நாளிலும் நோன்பு நோற்போம் என்று கூறுகிறார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாளை கொண்டாடுகிறார்களே, அவர்களும் நோன்பு வைக்கிறார்களே என்று கூறப்பட்ட போது, அப்படியா, ஏன்னா யூதர் கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யணும் இல்லையா, அதற்காக அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நோம்பையும் சேர்த்து வைப்பேன் என்று கூறிய ஒரு செய்தியும் இருக்குது. ஏன்னா நோற்போம் என்று கூறிய ஒரு செய்தியும் இருக்குது. ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மற்றொரு அறிவிப்பில் அடுத்த ஆண்டு வரை நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளிலும் நோன்பு நோற்பேன் என்று கூறியதாகவும் வந்திருக்கிறது ஹதீஸ்ல. இவைகளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லீம் என்ற நூலில் 2088வது ஹதீஸாகவும் 1916, 1917 ஆகிய ஹதீஸ்கள்லையும் முஸ்லீம்களில் நீங்கள் இதை பார்க்கலாம். முஸ்லீம் என்ற நூலில், இன்னும் புகாரிலையும் நிறைய இருக்குது. இந்த ஹதீஸுகளின்படி முஹர்ரம் மாதத்தில் 9, 10 ஆகிய நாட்களில் நோன்பு நோக்க வேண்டுமே தவிர இவர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான மேற்கூறப்பட்ட எந்த ஒரு காரியங்களும் நாம் செய்வதற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய சொன்னதோ இல்லை. பஞ்சா போன்ற சப்பரங்களை எப்படி மாற்று மதத்தவர்கள் சப்பரம் என்று ஒரு காரியத்தை செய்வார்களோ அதுபோன்ற சப்பரங்களை எடுப்பதும், மீன் சாப்பிடக்கூடாது, தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்று தடை விதிப்பதும் மார்க்கத்தில் செய்யப்படும் வரம்பு மீறுதல் என்பதை நாம் ஒவ்வொரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மார்க்கம் அல்ல. இந்த காரியங்கள் அனைத்தும் நரகத்திற்கு அழைத்து செல்லும் தீமையான செயல்கள் என்பதை நமக்கு ஏராளமான செய்திகள் அறிவிக்கின்றன. அதை ஒவ்வொன்றா பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் நமது மார்க்கத்தில் நான் சொல்லாத ஒன்றை, அதாவது இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அதில் புதிதாக ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்பட வேண்டியதே. நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத எந்த ஒரு காரியத்தையும் மார்க்கம் என்ற பெயரில் எந்த ஒரு முல்லாவோ மௌலானாவோ மௌலவியோ யாராக இருந்தாலும் இஸ்லாத்தின் பெயரில் சொன்னால் அது மறுக்கப்பட வேண்டியது. அதை நம்ம செய்யக்கூடாது, மறுத்துவிட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நீங்கள் புகாரில் 2697வது ஹதீஸில் பார்க்கலாம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்,
நம் கட்டளை இல்லாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹுவால் மறுக்கப்படும். அதாவது என்னுடைய கட்டளை இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் யாராவது செய்தால் அது அல்லாஹுவால் மறுக்கப்பட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் 3541 3243 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கலாம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், செய்திகளில் மிகவும் உண்மையானது, செய்திகளில் மிகவும் உண்மையானது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதமாகும், திருமறை குர்ஆன் ஆகும் என்று சொல்லிவிட்டு மேலும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும் என்று சொல்லிவிட்டு காரியங்களில் மிகவும் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாக ஆகும். அல்லாஹ்வும் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத, பிறரால் யாரால் உருவாக்கப்பட்டதோ அவைகள்தான் காரியங்களில் மிகவும் தீயது என்றும் கூறுகிறார்கள். மேலும் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவை யாவும், புதிதாக உருவாகக்கூடியவைகள் யாவும் அனைத்தும் பிதாத்கள், அதாவது வழிகேடுகள். ஒவ்வொரு பிதகத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்த்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் நசாயி என்ற நூலில் 1578 1560 ஆகிய ஹதீஸ்களில் மிக தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இது போன்றவர்களை நோக்கி கேட்கிறான், உங்கள் மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? என்னென்ன விதிமுறைகளை இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மேலே ஏற்கனவே உங்களுக்கு பட்டியல் போட்டேனே, அதையெல்லாம் மார்க்கம் என்று நீங்களாக உருவாக்கின அந்த மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கலாம். இது 49வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தை படிங்க. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வின் வார்த்தைக்கு அஞ்சு கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய கலாம். குர்ஆன் ஹதீஸில் இல்லாததை நாம் மார்க்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டால் அதை அல்லாஹ் ஏற்க மாட்டான். இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை உங்களில் யாராவது விரும்பினால் அவரிடமிருந்து அது ஏற்கப்படாது, அவர் மறுமையில் நஷ்டமடைந்தவராகத்தான் இருப்பார் என்று 3வது அத்தியாயம் 85வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக அறுதியிட்டு சொல்லிவிட்டான். இவைகளை சரியாக நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அசுரா நோன்பு எதற்காக? யூத கிறிஸ்தவர்கள் திருவிழாக்களின் மூலம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய நாட்களையும் அவர்கள் திருவிழாவாக கந்தரியாக கொண்டாட வேண்டும் என்று கருதிய நாட்களையும், அது நமக்கும் சிறப்புக்குரியதாக இருந்தால் அந்த நாளில் நோன்பு நோற்பதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த நாள் சிறந்தது என்று நீங்கள் கருதினால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நோன்பு நோற்பது தான். இதுக்கு ஒரு வரலாற்றில் ஒரு சான்றை நீங்கள் பார்க்கலாம். யூதர்களில் ஒருவர் என்ன பண்ணுறாருன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, யா அமீருல் மூமினின் அவர்களே, நீங்கள் உங்கள் வேதத்தில் ஓதிக்கொண்டிருக்கும் ஒரு வசனம் யூதர்களாகிய எங்கள் மீது இறங்கி இருந்தால் அந்த நாளை நாங்கள் ஒரு பெருநாளாக்கி திருவிழாவாக கொண்டாடி இருப்போம் என்று சொல்கிறார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது எந்த வசனம் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் கூறுகிறார், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன், எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன் என்ற
5வது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கின்ற 3வது வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் என்று தொடங்கக்கூடிய அந்த வசனம்தான் அது என்று கூறுகிறார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த வசனம் எந்த நாளில் எந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கியது என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். அரஃபா பெருவெளியில் ஒரு வெள்ளிக்கிழமை அன்று தினத்தில் நின்று கொண்டிருக்கும் போது, அரஃபாவில் நின்று கொண்டிருக்கும் போது தான் அந்த வசனம் இறங்கியது என்றார்கள். இதை தாரிக்கு பின் இசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் 45வது ஹதீஸாக பார்க்கலாம். பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று யூதர்கள் கருதிய அரஃபா நாள் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நோன்பு நோற்பதை வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோன்று யூதர்கள் அசரா நாளையும் திருவிழாவாக கொண்டாடினார்கள். இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாளுடைய இந்த அசராவுடைய நாளை திருவிழாவாக அவர்கள் கொண்டாடினார்கள். அசுரா நாளை யூதர்கள் ஒரு பெருநாளாக கொண்டாடி வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டார்கள் என்று அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் 2005, 2006 ஆகிய ஹதீஸ்களாக பார்க்கலாம். கைபர் வாசிகளான யூதர்கள் அசுரா நாளில் நோன்பு நோற்பவர்களாக இருந்தார்கள். இன்னும் அதனை பெருநாளாகவும் கொண்டாடினார்கள். அந்த நாளில் அவர்களுடைய பெண்களுக்கு தங்களுடைய நகைகளையும் தங்களுக்குரிய அழகூட்டும் ஆபரணங்களையும் அணிவிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். இதை அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இதை முஸ்லீமில் நீங்கள் 2085, 1913 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கலாம். அசுரா நாளை பெருநாளாக கொண்டாடுவது யூதர்களுடைய கலாச்சாரமாகும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இத்தகைய யூதர்களுடைய கலாச்சாரம் நம்முடைய சமுதாயத்தவர்களையும் பீடித்து இன்றைக்கு இஸ்லாமிய கலாச்சாரமாகவே அது மாறிவிட்டது. முஸ்லீம்கள் அஸ்ரா நாளில் முஹர்ரம் பண்டிகை என்ற பெயரில் அனைத்து பெருநாளாக கொண்டாடி வருகிறார்கள். அதனை பெருநாளாக கொண்டாடி விழா நடத்துகிறார்கள். அதில் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் அனைத்தும் நீங்கள் முழுமையாக ஒவ்வொரு வருடமும் தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து வருகிறீர்கள். அத்தகைய வழிகேடுகளை விட்டும் நமது சமுதாயத்தவர்களை எச்சரிக்கை செய்து நம்மளுடைய மிக மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. அசுரா நோன்பு எதற்காக நோக்கிறோம் என்பதை கூட இன்றைக்கு அதிகமான முஸ்லீம் மக்களால் அறிந்திருக்க முடியவில்லை என்ற அளவுக்கு அவர்களுடைய அறியாமை இருக்கிறது. எதற்காக இந்த நோன்பு என்பதை பற்றி ஹதீஸ்களில் தெளிவாகவே நமக்கு அறிவித்திருக்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது யூதர்கள் அசரா நாளில் நோன்பு நோற்பதை கண்டார்கள். இது என்ன நாள், எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர்கள் சொன்ன பதில், இது மாபெரும் நாள், மிக முக்கியமான நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த நாளில்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காப்பாற்றினான். ஃபிர்அவுனின் கூட்டத்தாரை கடலில் மூழ்கடித்து காலி செய்தான். ஆகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் இந்த நோன்பை நோற்றார்கள் என்று யூதர்கள் கூறினார்கள். அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அவர்களை விட மூசாவுக்கு நெருக்கமானவன் என்று கூறிவிட்டு அந்த நாளில் நாமும் நோன்பு நோற்று தம் தோழர்களுக்கும் நோன்பு நோக்கும்படி கட்டளையிட்டார்கள். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் 3397வது ஹதீஸாக தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். நான் தான் மிக உயர்ந்த கடவுள் என்று கூறிய சர்வாதிகார அரசன் கொடியவன் ஃபிரௌன் மற்றும் அவனுடைய கூட்டத்தினர் அளிக்கப்பட்ட மகிழ்ச்சியான நாள் தான் அசுரா நாள் என்பதை தெல்ல தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தான் அசுரா நோன்பு நோக்கப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் இதை கூட அறியாமல் துக்க நாளாக அனுசரித்து இறைவனுக்கு நோக்க வேண்டிய நோன்பை அசனார் உசேனார் நோன்பு என்று பெயரில் அசனார் நோன்பு என்ற பெயரில் அவர்களுக்காக நோற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அல்லாதவர்களுக்காக நோக்கப்படும் நோன்பு நிச்சயமாக இணை வைக்கும் காரியம் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. எனவே இது போன்ற தவறான செயல்களை விட்டும் நாம் விலகிக் கொள்ள வேண்டும், முற்றிலும் விலகிக் கொள்ள வேண்டும். முஹர்ரம் மாதத்தின் 9 மற்றும் 10ஆம் நாட்களில் நோன்பு நோற்பது மாத்திரமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறை. இதை தவிர்த்து அன்றைய தினத்தில் விசேட வணக்கங்கள் புரிவது மற்றும் உணவு பண்டங்களை செய்து ஏழைகளுக்கு தர்மமாக கொடுப்பது, பள்ளிகளுக்கு அனுப்புவது போன்ற காரியங்கள் அனைத்தும் பித்அத்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சியாக்கள் அன்றைய தினத்தை துக்க தினமாக கொண்டாடுவதும் பித்அத்தாக இவைகள் அனைத்தையும் தவிர்த்து
நபி வழியை பேணிக் கொள்வது தான் ஒரு இஸ்லாமுடைய பண்பு, முஸ்லிம்களுடைய பண்பாக அமலாக இருக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அற்புதமான ஒரு வழிமுறையை சொல்லி காட்டுகிறான். இரவிலும் பகலிலும் நீங்கள் உறங்குவதும் அவனது அருளை தேடுவதும் அவனது சான்றுகளில் உள்ளவை என்று 30வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இரவு ஏற்படுவதும் பகல் ஏற்படுவதும் அவன் நமக்கு வழங்கிய பெரும் பாக்கியம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்நாளை கழிப்பதற்கு, அதன் மூலமாக இபாதத்து செய்வதற்கு, அந்த இபாதத்தின் மூலமாக அல்லாஹ்வை நாம் சென்றடைவதற்கு, மறுமையை நாம் சென்றடைவதற்கு, அந்த அற்புதமாக தேல இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் என்ற சோன வாழ்வை பெறுவதற்கு வழிவகையாக இருக்கக்கூடிய செயல்களை விட்டு இது போன்ற பிதகத்து மார்க்கம் அனுமதிக்காக புதியதாக இவர்களாக கற்பனையில் உருவான பிதகத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். அசன் உசன் என்ற பெயரில் இவர்கள் கட்டி வைத்திருக்கிற கதைகள் ஏராளமாக இருக்கிறது. பெரிய கர்பலா என்ற வரலாறுகள் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவைகளுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொண்டு அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும் முழுமையாக நாம் கற்பட்டு நடக்க வேண்டும். அதற்கான நற்பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.